மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சொத்து சிக்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நேரிட்டிருந்திருக்கலாம். உங்களின் சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, பரம்பரை சொத்தாக இருந்தாலுமே சரி, அதில் தேவையற்ற விலங்குகளும் சிக்கல்களும் வந்து சேர்ந்திருக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்கீடுகளின் தடைகளும் பிறரின் சதிகளுமே குறுக்கிட்டிருந்திருக்கலாம். நீதிமன்றம், பஞ்சாயத்து என அலைந்து திரிந்து உங்களுடைய சொந்த பணத்தையும் நேரத்தையும் விரயம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான வேதனையை கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் சொத்து தொடர்பான சிக்கல்களாக இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாகவே குடும்பம் காத்து வந்த நிலம், வீடு அல்லது பரம்பரை சொத்து தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய மன அமைதியையும் குலைத்திருக்கலாம். நீதியும் நியாயமும் உங்களுடைய பக்கத்தில் இருந்தாலுமே சூழ்நிலைகள் உடனடியாக உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உறவுகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பலமுறை நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த அமைதியை தான் சிலர் பலவீனமாகவே எண்ணியிருந்திருப்பாங்க. ஜோதிட பார்வையில உங்களுடைய சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலுமே உரிய நேரத்துல நியாயத்தை நிலைநாட்டுபவராகவே உங்களுக்கு அமைவார். பொறுமையுடன் எடுத்த ஒவ்வொரு அடியுமே இறுதியில உங்களுக்கு நிலையான பலனையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருக்கிறனாலும் சரி, என் பரம்பரை சொத்தாகவே இருக்கட்டும், அதில் உங்களுக்கு தேவையற்ற விலங்குகளும் என் சிக்கல்களும் வந்து சேரக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு அமைந்திருக்கும். அது உங்களுடைய நீங்கள் நீங்கள் சொந்தமாக கஷ்டப்பட்டு ரொம்ப சம்பாதித்து வந்துருப்பீங்க. அந்த பணத்தையும் வைத்து தான் நீங்கள் நிலமோ வீடோ ஏதாவது கட்டி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சொத்தை அடையிறதுக்காகவே நிறைய பேர் உங்களில் சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அது கூட இல்லாமல் பரம்பரை சொத்தாகவே இருக்கட்டுமே, அதுலேயுமே உங்களுக்கு தேவையற்ற விலங்குகளும் என் சிக்கல்களையும் கொண்டு வர்றதுக்காகவே நிறைய முயற்சிகள் எடுத்து வந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். அது உங்களுடைய நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொட்டு பங்கீட்டில் தான் தடைகளும் என் பிறருடைய சதிகளுமே உங்களுக்கு குறுக்கிடுறதுக்காகவே நிறைய முயற்சிகள் ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்கள் நீதிமன்ற வாசலிலேயோ என் பஞ்சாயத்திலேயோ அலைந்து அலைந்து திரிந்து உங்களுடைய சொந்த பணத்தையும் நேரத்தையும் நீங்கள் விரையும் செய்யக்கூடிய கட்டாயத்திற்குள்ள நீங்கள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை பலர் உங்களிடமிருந்து பறித்து கொள்வதற்கு நிறைய அதிக முயற்சிகளை ஏற்பட்டு வந்திருந்திருப்பாங்க. அதுக்காகவே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்காகவே நீங்கள் நீதிமன்ற வாசலையோ என் பஞ்சாயத்து என அலைந்து திரிந்தேவும் உங்களுடைய நேரத்தையும் எல்லாத்தையுமே நீங்கள் வீணாக்கி இருந்திருப்பீங்க. அதாவது பல ஆண்டுகளாகவே உங்களுடைய குடும்பம் காத்து வந்த நிலத்தையும் என் வீட்டையும் அல்லது பரம்பரை சொத்து தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அளவி உங்களுடைய மன அமைதி அதிகமாக குலைந்து போகிற நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். நீதியும் நியாயமுமே உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் சூழ்நிலைகள் உடனடியாக உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த அமைதியை சிலர் உங்களுடைய பலவீனமாகவே எண்ணியிருந்திருப்பாங்க. உறவுகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பல முறை நீங்கள் அமைதியவே தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நீங்கள் சனி பகவானுடைய தாமதத்தை சனி பகவான் உங்களுக்கு தாமதத்தை கொடுத்தாலுமே உரிய நேரத்தில் நிலைநாட்டப் போகிறார் என்று ஜோதிடத்திலே குறிப்பிடப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலனை தரப்போகின்றன உங்கள் வாழ்க்கையில். சனி பகவானின் அருளை நீங்கள் முழுமையாக பெறவும் ஜாதகத்தில் உள்ள சிறு சிறு தோஷங்களின் தாக்கத்தை குறைக்கவுமே ஆன்மீக பரிகாரங்கள் பெரிதும் உதவும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் அதிகாலை அல்லது மாலையில் சனி பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ நல்லெண்ணெய் ஊற்றி எல் கிளியிட்டு தீபம் ஊற்றி வழிபட்டு செய்வதுதான் மிகவும் விசேஷமானதாக உங்களுக்குள்ளன. அத்துடன் ஆதரவற்றவங்களுக்கும் எளியவர்களுக்குமே கருப்பு உளுந்து அன்னதானம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது சனி பகவானின் திருப்தியை பெற்றுத்தர உள்ளன உங்களுக்கு.
இந்த எளிய வழிபாட்டு முறைகள் தான் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாமே தகர்த்து உங்களை நோக்கி வரக்கூடிய நன்மைகளின் வேகத்தை அதிகரிக்க உள்ளன. சனிக்கிழமைகளை நீங்கள் சனி பகவானை மனதார நினைத்து நல்லெண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையின்படி சிறப்பான பலன்களை அளிக்கும் என்பது ஜோதிட மரபிலே கூறப்பட்டு வருகிறது. இந்த வழிபாட்டின் மூலியமாக தான் உங்களுடைய மன அமைதியும் அதிகரிக்கும், தேவையற்ற பயமும் மற்றும் குழப்பங்கள் எல்லாமே குறையும் என்பது நம்பப்படுகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் முன்னேற தொடங்க உள்ளன. நம்பிக்கையும் உண்டு. வாழ்க்கையில் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நல்ல சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளன. குடும்பத்தில் அமைதியும் நிலைத்து தொழிலிலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாக உள்ளன. கடன் சுமை குறைய வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பக்தியுடன் வழிபடும் போதுதான் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பகவானின் அருளை நம்பி நேர்மையான பாதையில் தொடர்ந்து சென்றால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் உணரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க கொண்டன. உங்களுடைய சனி பகவானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறதுக்காகவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க தோஷங்களை தாக்கத்தை குறைக்கிறதுக்குமே நீங்கள் அதிக ஆன்மீக பரிகாரங்கள் நீங்கள் பெரிதுமே உதவும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை அதிகாலையில் எழுந்து மாலையிலையும் சனி பகவானுக்கு நீங்கள் சனி பகவானுக்கு இல்லை சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயை ஊற்றியோ அல்லது எள் கிளியிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு செய்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளாக அமையும். அதோடு நீங்கள் ஆதரவற்றவங்களுக்கும் எளியோர்களுக்குமே கருப்பு உளுந்தும் அன்னதானமோ அல்லது கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் தானமாக வழங்குவதுதான் சனி பகவானின் திருப்தியை நீங்கள் பெற்றுத்தரப்போது வாழ்க்கையில். இந்த எளிய வழிபாடு தான் முறைகள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாமே தகர்த்து உங்களை நோக்கி வரப்போக்கூடிய நன்மைகளின் வேகத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். அது உங்கள் வழிபாட்டின் மூலியமாகவே உங்களுக்கு மன அமைதியும் அதிகரிக்கக்கூட நேரமும் உள்ளது. தேவையற்ற பயமும் குழப்பங்களும் குறையும் என்பது நீங்கள் நம்பப்படுகிறது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அது கூட தான் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்களும் முன்னேற தொடங்கக்கூடிய என்ற நம்பிக்கையுமே உண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நல்ல சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளது. குடும்பத்தில் அமைதியும் நிலைத்து தொழிலின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் இப்போது உள்ளன. கடன் சுமையும் குறைய வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு பக்தியுடன் வழிபடும் போது தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. சனி பகவானுடைய அருளை நம்பி நீங்கள் நேர்மையான பாதையில தொடர்ந்து சென்றாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உணரக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்க உள்ளன. நீங்கள் சனிக்கிழமைகள் சனி பகவானை மனதார நினைத்து கொண்டுதான் நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா எள்ளெண்ணெயோ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலியமாவே உங்களுக்குரிய ஆன்மீக நம்பிக்கையும் சிறப்பான பலன்களையும் அளிக்க உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சனி பகவானின் அருளை நீங்கள் முழுமையாக பெறவும் ஜாதகத்தில் உள்ள சிறு சிறு தோஷங்களின் தாக்கத்தை குறைக்கவுமே ஆன்மீக பரிகாரங்கள் பெரிதும் உதவும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் அதிகாலை அல்லது மாலையில் சனி பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ நல்லெண்ணெய் ஊற்றி எள் கிளியிட்டு தீபம் ஊற்றி வழிபட்டு செய்வதுதான் மிகவும் விசேஷமானதாக உங்களுக்குள்ளன. அத்துடன் ஆதரவற்றவங்களுக்கும் எளியவர்களுக்குமே கருப்பு உளுந்து அன்னதானம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது சனி பகவானின் திருப்தியை பெற்றுத்தர உள்ளன உங்களுக்கு. இந்த எளிய வழிபாட்டு முறைகள் தான் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாமே தகர்த்து உங்களை நோக்கி வரக்கூடிய நன்மைகளின் வேகத்தை அதிகரிக்க உள்ளன. சனிக்கிழமைகளை நீங்கள் சனி பகவானை மனதார நினைத்து நல்லெண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையின்படி சிறப்பான பலன்களை அளிக்கும் என்பது ஜோதிட மரபிலே கூறப்பட்டு வருகிறது. இந்த வழிபாட்டின் மூலியமாக தான் உங்களுடைய மன அமைதியும் அதிகரிக்கும், தேவையற்ற பயமும் மற்றும் குழப்பங்கள் எல்லாமே குறையும் என்பது நம்பப்படுகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் முன்னேற தொடங்க உள்ளன. நம்பிக்கையும் உண்டு. வாழ்க்கையில் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நல்ல சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளன. குடும்பத்தில் அமைதியும் நிலைத்து தொழிலிலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாக உள்ளன.
கடன் சுமை குறைய வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பக்தியுடன் வழிபடும் போதுதான் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பகவானின் அருளை நம்பி நேர்மையான பாதையில் தொடர்ந்து சென்றால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் உணரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க கொண்டன உங்களுக்கு. உங்களுடைய சனி பகவானுடைய அருளை நீங்க முழுமையா பெறதுக்காகவே உங்களுடைய ஜாதகத்துல இருக்க தோஷங்களை தாக்கத்தை குறைக்கிறதுக்குமே நீங்க அதிக ஆன்மீக பரிகாரங்கள் நீங்க பெரிதுமே உதவும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க சனிக்கிழமை அதிகாலையில எழுந்து மாலையிலையும் சனி பகவானுக்கு நீங்க சனி பகவானுக்கு இல்லை சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயை ஊற்றியோ அல்லது எள்ளு கிளியிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு செய்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளாக அமையும். அதோடு நீங்கள் ஆதரவற்றவங்களுக்கும் எளியோர்களுக்குமே கருப்பு உளுந்தும் அன்னதானமோ அல்லது கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் தானமாக வழங்குவதுதான் சனி பகவானின் திருப்தியை நீங்கள் பெற்றுத்தரப்போது வாழ்க்கையில். இந்த எளிய வழிபாடு தான் முறைகள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாமே தகர்த்து உங்களை நோக்கி வரப்போக்கூடிய நன்மைகளின் வேகத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். அது உங்கள் வழிபாட்டின் மூலியமாகவே உங்களுக்கு மன அமைதியும் அதிகரிக்கக்கூட நேரமும் உள்ளது. தேவையற்ற பயமும் குழப்பங்களும் குறையும் என்பது நீங்கள் நம்பப்படுகிறது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அது கூட தான் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்களும் முன்னேற தொடங்கக்கூடிய என்ற நம்பிக்கையுமே உண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நல்ல சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளது. குடும்பத்தில் அமைதியும் நிலைத்து தொழிலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் இப்போது உள்ளன. கடன்